ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். திரும்பவும் எல்லோரும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அதே மாதிரி இன்றைய நாள் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லோருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன், நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நன்றிகள் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரீச் கொண்டு போகிற அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அனைத்து வியூவர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாகவும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியும் லைக்ஸ் மூலமாகவும் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த வீடியோவில் எண்டில் உங்களுக்கு சின்ன ஒரு ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எண்டில் சின்னதாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ வெபினாரில் ஸ்டாக் செலெக்ஷன் வெபினாரில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். என்ன ஏது அப்படின்றத வீடியோ எண்டில் சொல்ல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ஆட் மாதிரி ஒரு சிலருக்கு போர் அடிக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னென்னோ சொல்லிட்டு இருக்கீங்களே, டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது எல்லோரும் கமெண்ட் பண்ணுறதுல யாரோ ஒரு சிலர். சரி, அந்த ஒரு சிலருக்காகவும் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாமே. மேக்ஸிமம் என்னால், ஏன்னா எல்லோரும் ஒரு சில மனிதர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் என்னென்னா பாயிண்ட்டுக்கு வாங்கணுவாங்க, ஷார்ட்கட்டாக டக்குன்னு சீக்கிரம் சொல்ல வேண்டியது சொல்லுங்கள், சீக்கிரம் பட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஒரு சிலர் சொல்கிறத கேட்பாங்க. சரி, எல்லாருக்காகவும் நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் எப்படி சார் போடுறது, ட்ரெண்ட் லைன் நான் ரொம்ப பிகினர்ஸ், எங்களுக்கு எதுவும் அதை பற்றி ட்ரெண்ட் லைனை பற்றி எங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ட்ரெண்ட் லைன் எப்படி சார் போடுறது? நீங்கள் சொல்கிறீங்க மார்க்கெட்டில் ரன்னிங் மார்க்கெட் எவ்வளோனா போடலாம், 2 ஹையை கனெக்ட் பண்ணி லைன் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டுருங்க. ஆனால் அந்த ரன்னிங் மார்க்கெட்டில் எங்களுக்கு புரிய மாட்டேன்றது. அதாவது ஏற்கனவே நடந்த சார்ட்டை எங்களால் ஓரளவுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுது. ஆனால் சார்ட்டு ப்ரெசென்ட்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு சொல்ல என்ன பண்ணுறது சார், எங்களுக்கு ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்படி ஷார்ட்கட் இப்படி லைன் இழுத்துறோம், அது மேலே போய்ட்டு கீழே ஸ்டாப்பில் ஹிட் ஆகிடுது. அதேமாதிரி நெக்ஸ்ட் லைன் இழுத்துறோம், நெக்ஸ்ட் லைன் இழுத்தோன்னே திரும்ப மேலே போய்ட்டு கொஞ்சம் தூரம் போய்ட்டு கீழே ஸ்டாப்பில் ஹிட் ஆகிடுது. இது மாதிரி ஆகுது எங்களுக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் எப்படி சார் போடுறது எங்களுக்கு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே ஃப்ரீ வெபினாரில் எல்லாம் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு இண்டிகேட்டர் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் ஃபுல்லாக நீங்கள் அந்த இண்டிகேட்டர் மேலே டிபெண்ட் ஆகாதீங்க. நீங்களும் கொஞ்சம் சுயமாக ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்படியே உங்களுக்கு அந்த நான் சொல்கிற இண்டிகேட்டருக்கு மேட்சிங் ஆகுதான்னு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அது டிபெண்ட் ஆகிடுங்க. ஏன்னா அதுக்கு அடிக்ஷனாக மாறிடுவீங்க. எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு நம்ம அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நம்ம சுயமாக நம்ம சொந்த காலில் நம்ம நின்று நம்மளுடைய பிரெயினை டியூன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், அதுக்கே நம்மளுடைய பிரெயினை கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ ஒரு யூடியூப் பார்த்தோம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது, ஜஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் யூஸ் பண்ணோம், அதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அதனால் வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 10 ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு 3 ட்ரேட் எஸ்எல் ஹிட் ஆகவே ஆகும். என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மனுஷங்க ஒரு 2 ட்ரேட் தொடர்ந்து பேக் டு பேக் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அது சரியில்லை, அது வேறத்துக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் தொடர்ந்து 2 டைம் எஸ்எல் ஹிட் ஆகாத ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது. எப்போவாச்சும் ஒரு டைம் தொடர்ந்து 2 டைம் அல்லது 3 டைமு மேபி எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ணணுன்னா உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் வச்சு இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுமே தவிர எனக்கு 2 எஸ்எல் ஹிட் ஆகக்கூடாது அப்படின்றதுல நீங்கள் குறிக்கோளாக இருந்தீங்கன்னா கடைசி வரையிலும் உங்களால் ட்ரேடிங் கற்றுக்க முடியாது. நீங்கள் தேடிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு தொடர்ந்து அவங்க நான் சொல்கிற ஹோம்ஒர்க்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு கண்டினியூவாக பண்ண முடியும் அவங்களால. ஏதோ நான் 1.5 மாதம் கிளாஸ் எடுத்தேன், 45 டேஸ் கிளாஸ் எடுத்தேன், சம் ஃபீஸ் வாங்கினேன், இதில் கற்றுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இதுக்கு அவங்களுடைய உண்மையான உழைப்பு நெக்ஸ்ட் 3 மாதத்துக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்களால நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஜஸ்ட் 1.5 மாதத்தில் எல்லாம் தெளிவடைஞ்சு ஓகே 1.5 மாதத்தில் ட்ரெயின் நம்ம ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணினா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சார் இண்டிகேட்டர் சும்மா சொல்கிறீங்களே, டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களே, இண்டிகேட்டர் பற்றி பட்டுன்னு சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். என்னவோ ஒரு பஸ்ஸு பிடிச்சி அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி கேட்பாங்க ஒரு சிலர். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் வளவலன்னு பேசிகிட்டு இருக்காருப்பா, சொல்லுப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி சொன்னால் எனக்கு ரொம்ப ஹெரிட்டேஜ் ஆகும். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க,
ரொம்ப வளவல்னு பேசிட்டீங்க, அட்வைஸ் ரொம்ப பண்ணுறீங்க அப்படின்வாங்க. அதாவது அந்த பாமர மக்கள் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம். அப்படின்னா சீக்கிரம் அவசரம் இதை விட்டால் வேறு எதுவும் தெரியாது. இதனால தான் நிறைய லாஸ் பண்ணிக்கிறாங்கன்ற விஷயம் பாவம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு பொசிஷன் எடுக்கல அவங்களும் அதுமாதிரி தான். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்வாங்க. ஒரு 9:15 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு ட்ரேட், நான் 9:20 சீக்கிரம் அப்படின்வாங்க. அதே மாதிரி அந்த பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் சீக்கிரம் வெளியே வான்னுவாங்க. அந்த சீக்கிரன்றதே அவங்களுக்கு பாவம் சீக்கிரமாக லைஃப் அவங்களோட முடிஞ்சிடும். ஓகே, கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ நீங்கள் அப்புறம் கூட பொறுமையாக வந்து பாருங்கள். நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க. இப்போ நான் சொல்கிற இண்டிகேட்டர் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நான் சொன்ன விஷயம் இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கிட்டா தான் பெரிய விஷயம் அது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் வியூ எல்லாருக்கும் தெரியும். ட்ரேடிங் வியூ ஃப்ரீ வெர்ஷன், இது ஒன்றும் பெய்டு வெர்ஷன் கிடையாது. இந்த நான் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷன். இதில் பெய்டு வெர்ஷனில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, நான் அதை பற்றி சொல்ல வரல. இந்த ஃப்ரீ வெர்ஷனில் என்ன இருக்குது? சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் லைன் வித் பிரேக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே இண்டிகேட்டர் இருக்குது பாருங்கள். ட்ரெண்ட் லைன் வித் பிரேக்ஸ், ட்ரெண்ட் லைன் வித் பிரேக்ஸ் லக்ஸ் அல்கோ. இங்கே மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைன் வித் பிரேக்ஸ் லக்ஸ் அல்கோ. சிம்பிள். இந்த இண்டிகேட்டரை பிளாட் பண்ணிங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிளாட் பண்ணியாச்சு. செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னா எஸ், இங்கே பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோ ஒன்லி கன்ஃபார்ம்டு பிரேக்ஸ். இதில் வந்து நிறைய பிரேக் அவுட் எக்கச்சக்கமான பிரேக் அவுட் இருக்கும். எனக்கு எல்லா பிரேக் அவுட்டும் வேணாம் சாமி, எனக்கு கரெக்டான பிரேக் அவுட் மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் கொடுத்துட்டீங்க. 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி காமிச்சிக்கும். இப்போது ஒரு சிலர் கேட்பாங்க, சார் இதெல்லாம் எப்படி சார் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறது? அது காமிக்குது பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா அது காமிக்குது பாருங்கள். அது என்ன சொல்லுது அப்படி செய்யுங்க. இப்போது க்ரீன் கலரில் பி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல பை எடுங்க, அதுக்கு பிலோ என்னவோ ஸ்டாப் லாஸ் போடுங்க. இந்த இடத்துல பி இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக எஸ் கொடுக்கணுமா இருந்தது, ஆனால் பி தான் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் மட்டும் ரெட் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதுலேயும் பி தான் வருது, இதுலேயும் பி தான் வருது. இது ஆக்சுவலாக எஸ்ன்னு கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். இதில் அதே மாதிரி உங்களுக்கு சிக்னல் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ பிலோ சேல் பண்ணுங்கள், அதுக்கு ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் போடுங்க. பிலோ சேல், அதுக்கு ஹை ஸ்டாப் லாஸ். இது பாருங்கள், இது பை, இது கீழே ஸ்டாப் லாஸ், இதுக்கு சேல், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் போட்டு பிரெயினுக்கு எடுத்துக்கிற வேலை கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் இது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது என்னென்னா, பார்த்துட்டு நிறைய பேர் அப்படியே போயிடுறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அட்லீஸ்ட் நம்ம ரோட்டில் யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ண தேங்க்ஸாக சொல்கிறோம், நம்ம சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஒரு லைக் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான யூடியூப் இருக்குது, எவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு லைக் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசனை பண்ணுறாங்க. இப்போ நான் லாஸ்ட் வீடியோ எண்டில் ஒரு ஃப்ரீ வெபினார் சொல்கிறேன் இல்லைங்களா, அது டீட்டெயில்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி ரிலாக்ஸாக பண்ணணும், எல்லா விஷயமும் அதில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணிட்டு பெரிய விஷயம் கிடையாது. ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணணும், பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும். பயந்துட்டு கூட ஐயோ என்ன ஆகுமோன்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, அந்த வெபினார் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன், நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சார் நாங்கள் இன்ட்ரேடே ட்ரேடிங் யூஸ் பண்ணோம் சார், நாங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்க. என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம் சார்? சிம்பிள், 1 minute டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்க. 1 minute டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. சார் இது எதுக்கு சார் ஒர்க் ஆகும்? ஸ்டாக்ஸ்லாம் ஒர்க் ஆகுமா? இது நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் 75% அக்யூரிசியாக ஒர்க் ஆகும்.
ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65% ஸ்டாக்ஸில் ஒர்க் ஆகும். நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டியில் 75% அக்யூரிசி ஒர்க் ஆகும். ஸ்டாக்ஸுங்களை பார்த்தீங்கன்னா 65% அக்யூரிசி ஒர்க் ஆகும். ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாதா? ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணுங்கள் மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வச்சு. அதாவது உங்களோட ஆர்ஆர் ரேஷியோவும் மணி மேனேஜ்மெண்ட்டு வச்சு அந்த 3 ஸ்டாப் லாஸ், அதாவது 10 ட்ரேடுக்கு 3 ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணுங்கள். மிச்சம் 7 ட்ரேடில் உங்களுடைய உங்களுடைய பணத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றதை கற்றுக்குங்க. ஒரு ஸ்டேட்டில் ஸ்டாப் லாஸ் நமக்கு எத்தனை ட்ரேட் எத்தனை டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் இருக்குது, பிரேக் டவுன் இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது பிரேக் டவுனாக இருக்குது ஆனால் சிக்னல் கொடுக்கல. இது பிரேக் அவுட் ஆகிருக்கு ஆனால் சிக்னல் கொடுக்கல. இது பிரேக் டவுன் ஆகிருக்கு சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு கீழே சேல், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ். இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்குது சிக்னல் இல்லை, இங்கே பிரேக் டவுன் ஆகிருக்கு சிக்னல் இல்லை, இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்குது சிக்னல் இருக்குது, பை ஸ்டாப் லாஸ். ஓகே, மேபி இந்த டார்கெட் போகாமல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கலாம். ஓகே, அக்செப்ட். நான் சொன்னது என்னென்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் எதுவும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே பாருங்கள், இங்கே சேலாக இருக்குது ஆனால் சிக்னல் இல்லை, இங்கே பையாக இருக்குது ஆனால் சிக்னல் இருக்குது, பை ஸ்டாப் லாஸ் டார்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுத்துக்கலாம். இது என்னுடைய தீபாவளி கிஃப்டாகவும் எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் எடுத்துனா, ஆனால் நல்லபடியாக எடுத்துக்கங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், அது மட்டும் போதும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ எண்டில் என்னுடைய ஃப்ரீ வெபினார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரீ வெபினார்னால் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அந்த வெபினார் அப்படின்னா, என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கலந்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க அனைத்து யூடியூபர்ஸ், நீங்கள் பார்த்துருக்க எல்லாருமே கலந்துக்கலாம். என்ன சொல்லி தருவீங்க அதில் அந்த வெபினாரில் அப்படின்னா, இன்ட்ரடேக்கு நம்ம ஸ்டாக் செலெக்ஷனை எப்படி பண்ணலாம், இன்ட்ரடேக்கு ஸ்டாக் செலெக்ஷனை எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அந்த காலையில் எழுந்துச்சி நம்ம எப்படி பிளான் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத அந்த விஷயத்தை ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார். இது முற்றிலும் ஃப்ரீ. நீங்கள் பார்த்துட்டு இருக்க அனைத்து வியூவர்ஸ்க்கும் நீங்கள் ஃப்ரீ தான். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 4 லிங்க்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மோரில் இருக்கும், மோர் அப்படின்னு இருக்கும், இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே லிஸ்ட்டில் வரும் ஃப்ரீ வெபினார் லிங்க், இல்லை ஃப்ரீ அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் லிங்க்ஸ்ன்னு இருக்கும். அதில் அப்ஸ்டாக்ஸ்க்கு இருக்கும், ஏஞ்சல் ஒன்று இருக்கும், அலைஸ் ப்ளூ இருக்கும், ஃபயர்ஸ் இருக்கும். இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் நம்பர் கூட அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன காசு ஆகுமா? இதுவும் ஃப்ரீ தான். சரி, இது வருஷத்துக்கு என்ன காசு என்ன சார்ஜஸ் பண்ணுவாங்களா? அதுவும் ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ முற்றிலும் நீங்கள் ஃப்ரீயாகவே அந்த வெபினாரில் கலந்துக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சார் இந்த வெபினார் முடிச்சுன்னா அவ்வளோதானா, எங்களுக்கு வேறு எதுவும் சலுகை கிடைக்காதா அப்படின்னா, உங்களுக்கு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுவேன் லைஃப் டைமுக்கு. ப்ரைம் டெலிகிராம் சேனல்னால் என்ன? அதாவது என்னுடைய வியூஸை லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மெயின் வரும், ஒரு சில டைமில் ஸ்டாக்ஸும் சென்ட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் போட்டு இதுக்கு கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இது என்னோடய வியூஸ் ஷேர் பண்ணிக்குவேன். இது டிப்ஸ் கால்ஸ் கிடையாது. மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமா கன்ஃபியூஸ் இருக்கலாம். மேபி இந்த பக்கம் ஒரு சிலர் பை பண்ணால் பைங்கான வியூ இருக்கலாம், ஆனால் என்னோடய வியூ சேலிங் சைடு இருக்கும். ஸோ என்னோடய வியூ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். மேபி உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை. ஓகே, ஸோ மார்க்கெட் எடுத்துக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வரும். அது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எஜுகேஷன் நீங்கள் ரெகுலராக நீங்கள் அதை ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். அதில் என்னென்ன கொடுக்குறேன், உங்களுக்கு என்னென்ன யூஸ் ஆகும், உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, நான் பர்டிகுலர் டைமில் இன்னும் 10 டேஸ் டைம் கொடுத்துருக்கேன். 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்கிறேன். 10 டேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. நான் கொடுக்குற டேட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் சாட்டர்டே அல்லது சண்டே தான் இருக்கும். அந்த டைம் ஈவினிங் டைம் 5 மணி இல்லை 6 மணி இருக்கும்.
அந்த டைமில் உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் டைமில் நீங்கள் உங்களால் வேறு வேலை இருந்தது அந்த வெபினார் அட்டன் பண்ண முடியல சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ரெக்கார்டட் கண்டென்ட்டாக அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு டென்ஷனே கிடையாது. அந்த டைமில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு நீங்கள் அந்த வெபினார் நீங்கள் கலந்துக்கினா பரவாயில்ல, அந்த என்ன கலந்துக்கிட்டீங்களோ அந்த வெபினார் ரெக்கார்டட் கண்டென்ட்டை உங்களுக்கு அந்த ப்ரைம் டெலிகிராமில் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, அவ்வளோதானே சார், வேறு என்ன இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன ஸ்பெஷல் வெபினார் அரேஞ்ச் பண்ணுன்னா லைஃப் டைமுக்கு அந்த வெபினார் எல்லா வெபினார்லேயும் நீங்கள் கலந்துக்கலாம். அந்த ப்ரைமில் நீங்கள் உங்களை ஆட் பண்ணிவிட்டு அப்படின்னா லைஃப் டைமுக்கு நீங்கள் எல்லா வெபினார்லேயும் நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நான் ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணுறனோ அந்த எல்லா வெபினார்லேயும் நீங்கள் கலந்துக்கலாம். ஓகே, வித்தோட வேறு என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதனுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா சென்ட் பண்ணுங்கள். எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காம மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை லைக்ஸ் வருதுன்னு. தேங்க்யூ.